அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நமது தமிழக அரசாங்கம் ரேஷன் கார்டு வைத்துள்ள மக்களுக்காக 2 புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்டேட் அப்படிங்கிற முழு விவரங்களையும் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். பொதுவாகவே நமது ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமுமே நம்ம மானிய விலையில் ரேஷன் பொருட்களை பெற்று பயனடைவதற்காக நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிற மிகவும் முக்கியமான ஒரு அடையாள அட்டையாக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த அட்டையிலே 5 வகையான ரேஷன் டைப் இருக்கு. NPHH, PHH, AYY மற்றும் வெறுமனே அடையாள அட்டையா மட்டும் பயன்படுத்தக்கூடிய ரேஷன் அட்டைன்னு சொல்லி 5 வகையான அட்டைகள் இருக்கு. இப்போ முக்கியமாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அட்டையாக NPHH, PHH, AAY அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 அட்டைகளை தான் முக்கியமாக எல்லா மக்களுமே பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்குறோம். இதில் தான் சில மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது நீங்கள் புதிதாக ரேஷன் அட்டையை விண்ணப்பிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த ரேஷன் அட்டையில் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம் அல்லது பெயர் சேர்த்தல், நீக்குதல் போன்ற எந்த ஒரு மாற்றங்கள் செய்வதாக இருந்தாலும் ஆண்டிற்கு 2 முறை மட்டுமே நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடிக்கடி அப்டேட்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த NPHH அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னுரிமை குழுக்களின் கீழ் வராத குடும்பங்களுக்கான ஒரு வகையான அட்டையாகும். ஆனால் இன்னும் சில அரசாங்க திட்டங்கள் அல்லது மானியங்களுக்கு தகுதியுடையதாக மெயினான அட்டையாக இந்த NPHH இருக்கு. மேலும் PHH அது என்ன முன்னுரிமை குடும்பம். இந்த வகை தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அதாவது NFSA கீழ் மானிய விலையில் உணவு தானியங்களை பெற தகுதியுள்ள குடும்பங்களுக்கானது இந்த அட்டை. தகுதிக்கான அளவுகோல்கள் வருமான அளவை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்டையில் 25 கிலோ ரேஷன் அரிசி அட்டை, 35 கிலோ ரேஷன் அட்டை அப்படின்னு சொல்லி 2 விதமாக இருக்குது. உங்களுக்கு அந்த குடும்ப ஆண்டு வருமானத்தை பொறுத்து தான் அதற்கான தகுதிகள் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே AAY அப்படின்றது அந்தியோதயா அன்ன யோஜனா. இது ஏழைகளின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய வகையில் இருக்கும் அவர்களுக்கான அதிக மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்குவதற்காக இந்த அட்டை வழங்கப்பட்டு இருக்கு. இப்போ மெயினாக EKYC அப்படிங்கிறது ரேஷன் கார்டுகளை ஆதாருடன் இணைப்பதற்கான காலக்கெடுவை நிர்ணயிக்கப்பட்டது தான் EKYC. இந்த EKYC நீங்கள் சரி பார்க்கல அப்படின்னா உங்களுக்கான மானிய விலையில் ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த AKYC நீங்கள் எப்படி ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக சரிபார்த்து கொள்ளலாம், லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் நீங்கள் புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த விண்ணப்ப படிவங்கள் மற்றும் வழிமுறைகளுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற நியாய விலைக்கடை அல்லது தொடர்புடைய அரசு துறையை பார்வையிடுவதன் மூலமாக உங்களுக்கான புதிய ரேஷன் கார்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு அரசாங்க விதிமுறைகளின்படி நியாய விலை கடைகள் மூலம் மானிய விலையில் உணவு தானியங்கள் மற்றும் பிற பொருட்களை தொடர்ந்து பெறுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மாற்றங்கள் செய்யறதா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த 2 ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே பண்ணிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத மெயினான அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் சரி, பேர் சேர்த்துறது, நீக்கிறது, இல்லை ஏதாவது முகவரி மாற்றம், இல்லை எழுத்துக்கள் மாற்றம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத மெயினான அப்டேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ரேஷன் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே மெயினான ஒரு அடையாள அட்டையாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக ரேஷன் கார்டு இல்லாத மக்களும் அப்ளை பண்ணும்போது கூடிய விரைவிலேயே வித்தின் 15 நாளுக்குள்ளேயே உங்களுக்கான ரேஷன் அட்டையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்லலாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதற்கான காலக்கெடு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 15 நாளுக்குள்ளேயே உங்களுக்கான ரேஷன் கார்டை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இதற்கான அப்டேட்ஸ் அப்படிங்கிறதையுமே நீங்கள் ஆண்டிற்கு 2 முறை மட்டுமே பண்ணிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ஒவ்வொருத்தருக்குமே அந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணும்போது அதற்கான கேஸ் இணைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறீங்கன்னா உங்களுக்காக 2 ஃபோட்டோ, அதற்கப்புறம் உங்களுக்கான ரேஷன் வாக்காளர் அட்டை,
ஆதார் அட்டை, பேன் கார்டு இதெல்லாம் கொண்டுட்டு போய் நீங்கள் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு மூலமாகவுமே வந்து புதிய இணைப்பையும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தகவல்கள் வந்து அனைவருக்குமே வந்து பயன்பெறும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல்களுமே உடனுக்குடன் உங்களது